உங்கள் யாவருக்கும் எங்களுடைய விண்ணரசு சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள். இந்த தினத்தில் 2 தலைமுறை, ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டுகள், 2 தலைமுறைகளை கடந்து நமக்கெல்லாம் வாய்ப்பளித்து ஆன்மீகத்திலும் அறிவிலும் நமக்கு மிகப்பெரிய ஏறிப்படியாக இருக்கின்ற இந்த ஆலயத்தை கட்டியே தீர வேண்டும் என்று இதை இடித்து இந்த ஒரு மாதத்தில் கட்டி முடிக்க வேண்டும். அதுக்கான ஒரு சிறு முயற்சியாக எங்களுடைய ஒருங்கிணைந்த வாலிபர்களிடம் பேசி இன்றைய தினத்தில் கூட ரூபாய் 10,000 இப்பொழுது நம்ம சிறு தொகையாக, அதாவது இந்த ஆலயத்தை இடிப்பதற்கு முதல் விதையாக ரூபாய் 10,000 இப்போது நம்முடைய தலைவரிடத்திலே அளிக்கின்றோம். இது முதல் முயற்சி. இந்த ஆலயத்தை கட்டாயம் ஒரு ஆண்டிலே நிச்சயமாக கட்டி முடித்து வருகின்ற புத்தாண்டு விழாவானது புதிய ஆலயத்துடன் நடக்க வேண்டும். இதற்கு உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது நம்முடைய ஆலயத்திற்காக நாங்கள் பேசிய போது பல பேர் பொருட்களாக தருவதற்கு முன்வந்துள்ளார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்லாது என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலயம் கட்டுவதற்கு 100 மூட்டை சிமெண்ட்களை நான் வாங்கி தருகிறேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். நிச்சயம் அது மட்டுமல்லாது நம்முடைய இந்த நிதி வழங்கிய பேர்கள் வாசிக்கின்றேன். ஜி லாரன்ஸ் 1000 அபித் 1000 எம் சாம் 1000 ஜி வசந்தகுமார் 2025 இளங்கோவன் 1000 டார்வின் டொனால்ட் 1000 ஜே எபினைசர் 1000. அது மட்டுமல்லாது நம்முடைய பாலாஜி பட்டாசு கடை வைத்திருக்கிற பாலாஜி அவர்கள் ஆலயம் கட்டும்போது 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல நம்ம அருமை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் 5 மூட்டை சிமெண்டை வாங்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். அடுத்தபடியாக பிரசாந்த் அவர்கள் 10 மூட்டை சிமெண்டை வாங்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்தால் சி லாரன்ஸ் அவர்கள் 1000 கொடுத்துள்ளார். பொதுமக்களாகிய உங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கேட்கின்றோம். இது போன்ற மேடை, இது போன்ற ஆலயம் அனைத்து ஊர்களும் கிடைப்பது அரிது. நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை மெருகேற்றி நாமும் மெருகேறும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கிய செய்தி, இந்த ஆலயம் கட்டும்போது 1000 ரூபாய் 10,000 தருவதாக தற்போது வாக்களித்துள்ளார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே மக்களே, மீண்டும் மீண்டும் உங்களை கேட்கின்றோம், இந்த வரும் ஆண்டிலே புதிய ஆலயத்தில் தான் நாம் இந்த விழாவை கட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே அனைவரும் சபதம் ஏற்போம், வென்று முடிப்போம். நன்றி.